ஹே கைஸ் வணக்கம். வீடியோ கிளிக் பண்ணதுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோவில் செம்ம டேஸ்டான சிக்கன் wrap எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ரெசிபியை டோட்டலாக யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. அதாவது கம்ப்ளீட்டாக மைதாவில் செய்யப்பட்ட ரொட்டி. நம்ம இந்த இடத்துல சப்பாத்தி யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதனால எல்லாருமே ஈஸியாக வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பார்க்கலாம். டேஸ்ட் வைஸ்மே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எந்த டிலேவுமே இல்லாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் தயிர் சேர்த்துட்டு இதிலேயே 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் காரமான வரமிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போ கடைசியாக இதில் 1/2 கிலோ எலும்பு இல்லாத சிக்கனை சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே சிக்கனோட இந்தளவுக்கு நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை மினிமம் 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். அடுத்து இந்த ரெசிபிக்கு ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் மயோனஸ், 3 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் கெட்சப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த சாஸே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளும் ஆரிகானோவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் ஒரு மாதிரி புளிப்பாக டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே போட்டு ஒரு தடவை நல்லா அந்த எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டினதுக்கப்புறமா 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த இடத்துல 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. அந்த 1/2 கிலோ சிக்கனுக்கே 1/4 டம்ளர் தண்ணியே போதும். ஏன்னா சிக்கன்லேருந்தே நிறையா தண்ணி விடுங்க. அதுவே சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிக்கன்லேருந்து இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுருக்குங்க. இப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாங்க. இப்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தண்ணி எல்லாம் வற்றி இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக குக் ஆகி வெந்திருக்கும். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா உப்பு சரியாக இருக்கா, சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் ரெடி. இப்போ ஃபைனலாக நம்ம wrap அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு நம்ம வீட்லேயே சாஃப்டாக போட்ட சப்பாத்தியில் 2 சப்பாத்தி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சப்பாத்தி மட்டும் எடுத்தோன்னா wrap ரோல் பண்ணும்போது பிஞ்சு போயிடும். அதனால 2 சப்பாத்தி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தால மயோனஸ் சாஸ் அதிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சாஸ் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் அது மேலே கொஞ்சம் வச்சு இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ண லெக்டியூஸையும் அது மேலே வச்சுட்டு 3 ஸ்லைஸ் தக்காளி, அதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 ஸ்லைஸ் கியூக்கம்பர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கட் பண்ண ஆனியன்ஸும் சேர்த்து இது மாதிரி நல்லா மடித்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி சப்பாத்தியில் நீங்கள் wrap ரோல் பண்ணும்போது நல்லா டைட்டாக இறுக்கமாக பிடிச்சி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணதுக்கப்புறமா ஒரே நிமிஷம் தவாவில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் wrap ரெடி. இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக உண்மை சொல்லணும்னா இது ஒரு wrap சாப்பிட்டாலே போதுங்க, நல்லா ஃபில்லிங்காக இருந்தது. இப்போது இதுலேயே உங்களுக்கு சீஸ் வேணும்னாலும் சீஸை நல்லா துருவி ஒரு நிமிஷம் அவனில் வச்சு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.